இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/7/2022 சுபக்கிருத்து வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 6 முதல் காலை 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:33 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று இரவு 7:17 வரை வியதிபாத்தம், பின்பு வரியாம். கரணம் இன்று அதிகாலை 1:33 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:10 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:52 வரை மரணயோகம், பின்பு அமிர்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் முல்லை கொட்டு உற்சவம் ஆரம்பம். மன்னார்குடி ஸ்ரீ செங்கமல தாயார் சூர்ணாபிஷேகம். நயினார் கோவில் ஸ்ரீ சௌந்தர நாயகி சிவலிங்க பூஜை செய்து வெள்ளி குதிரை வாகனத்தில் பவனி வரும் காட்சி. வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். விரதாதி விசேஷங்கள். சந்திர தரிசனம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? அபிஷேகம் செய்ய உகந்த நாள். தற்காப்பு கலைகளை கற்க ஏற்ற நாள். நெல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கு சிறந்த நாள். கால்நடைகள் வாங்குவதற்கு நல்ல நாள். லக்ன நேரம் இரவு 11 முதல் 12:43 வரை மேஷ லக்னம். 12:44 முதல் 2:46 வரை ரிஷப லக்னம். 2:47 முதல் 4:57 வரை மிதுன லக்னம். 4:58 முதல் காலை 7:10 வரை கடக லக்னம். 7:11 முதல் 9:13 வரை சிம்ம லக்னம். 9:14 முதல் 11:15 வரை கன்னி லக்னம். 11:16 முதல் 1:22 வரை துலாம் லக்னம். 1:23 முதல் பிற்பகல் 3:33 வரை விருச்சக லக்னம். 3:34 முதல் 5:41 வரை தனுசு லக்னம். 5:42 முதல் இரவு 7:34 வரை மகர லக்னம். 7:35 முதல் 9:16 வரை கும்ப லக்னம். 9:17 முதல் 10:55 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளினுடைய கிரக ஓரைகளின் நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான வேலைகள் மட்டுமல்லாது சுப காரியங்கள் செய்தல், வேலைகள், இது தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது ஹோரைகள் பார்த்து செய்வது இன்னும் சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 முதல் காலை 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி தொடர்பான நிலைப்பாடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் சற்று அதிகமாக இருக்கும். எதிர்காலம் சம்பந்தமாக சில பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பற்றி அவ்வப்போது கண்காணித்தும் வருவீர்கள். கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்வதால் எந்தவிதமான பிரச்சனைகளும் காணப்படாது. தைரியமாக உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டிய நாளாகவும் அமையும். புது பதவிகளுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வின் காரணமாக கௌரவமான அந்தஸ்துகள் கிடைக்கும். வாழ்வாதாரம் அதிகரிக்கும். பிறருடைய செயல்பாடுகளை பற்றி அதிக நாட்டம் கொள்வீர்கள். ஈடுபாடும் காட்டுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியாகவே காணப்படுங்க. அலுவலகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய நஷ்டங்களாக இருந்தாலும் அவற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படுங்க. ஆக வியாபார ரீதியாகவும் தொழில் விஷயமாகவும் முனைப்புடன் செயல்படுவீர்கள். மன அழுத்தங்கள் என்பது குறைந்து காணப்படுவதால் எதிர்காலத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம் என்கிற புரிதல் ஏற்படுங்க. சில தெய்வீக சக்தியின் காரணமாக எதை செய்தால் லாபம் பெறுவீர்கள் என்பதையும் நீங்கள்
சூக்ஷ்மமாக அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆக வெளி நபர்களிடம் பேசுவதை குறைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களில் மட்டுமே அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு எனும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருளும் குல தெய்வத்தினுடைய அருளும் கூடுதலாக கிடைக்க பெறுவீர்கள். ஆக உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் சில வேலைகள் துரிதமாக நடக்குங்க. தவறிப்போன வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை தவறி இருந்து அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தால் கவலைப்பட தேவையில்லை. மேஷராசி அன்பர்களே, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. வரக்கூடிய நாள் உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான நிலையையும் நல்லதொரு உயர்ந்த வளர்ச்சியையும் எட்டி பிடிப்பீர்கள். வியாபார விஷயமாக பிற நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. விடுபட்ட வேலைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள். தொழில் சம்பந்தமாக கூட்டாளிகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்துவதோடு வருமானத்திற்கு உண்டான விஷயங்களிலும் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப நபர்களுடைய தெளிவான பேச்சுக்கள், தெளிவான முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கனே சொல்லலாம். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் வார்த்தைகள் கருத்துக்களுக்கு ஏற்ப மற்றவர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள். ஆதரவு என்பது காணப்படலாம். கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் உயர்வு ஏற்படும். நன்றாக படித்து உயர வேண்டும் என்கிற எண்ண அமைப்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மேஷராசி அன்பர்களே, ஒரு புதுவிதமான எண்ணங்கள், சில விஷயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடும். வேகம் அதிகரிக்குங்க. எதை ஒன்றையுமே மிகச் சரியாக சிந்தித்து செயல்படுத்துவதால் ஆதாயம் உண்டாக்குங்க. பதவி உயர்வின் காரணமாக கௌரவ டாக்டர் பட்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அரசு ரீதியான காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. அரசியலில் மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டி பிடிப்பீர்கள். உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் இது போன்ற விஷயங்கள், எதிர்பாராத சில செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. வீட்டில் ஒருமித்த கருத்து நிலவுவதால் அந்யுன்யம் அதிகரிக்கும். நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முடிவுகள், சில திட்டங்களை எடுக்கக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. ஆக இந்த நாள் காதலர்களுக்கு மன மகிழ்வும் சந்தோஷமும் கூடுதலாக காணப்படுங்க. ராசிக்கான அமைப்பு படி வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைவான நாள் என்றே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவற்றை திருப்திகரமாக செய்வீர்கள். மன திருப்தி என்பது இருக்கும் பொழுது வருமானமும் கை நிறைய உண்டாகுங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுப பலனை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் குரு ஹோரையில் சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாக புதன் மற்றும் குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான கிரகம் சுக்கிர பகவான். அவருடைய இடமானது 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம் மற்றும் இளைய சகோதரர்களுடைய இடத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக வீட்டை மாற்றி அமைப்பீர்கள். உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் விஷயங்களுக்காகவும் அல்லது பூர்வீக இடங்களுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சில வசதி வாய்ப்புகளோடு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. வாழ்வாதாரம் பெருக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்லைன் தொடர்பான செயல்பாடுகள் கை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி வழி இவை தொடர்பாகவும் சில ஆலோசனைகளை வழங்குவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக இந்த நாள் இருக்கிறது. நினைத்த மாதிரியாகவும் பிடித்த விஷயங்களை சுதந்திரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வகையில சில கடன் உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்குள் சில முன்னேற்றங்கள் உண்டாக்கலாங்க. பழைய விஷயங்களை மாற்றி புதிதாக சிந்திப்பீர்கள். ஆதரவு பெருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த நாள் சக பணியாளர்களுடனான பேச்சில் ஒரு உன்னதமான நிலை எட்டுவீர்கள். சாதகமான அமைப்புகளும் காணப்படுகிறது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட ஓரளவிற்கு உங்களுக்கு அனுசரணையாக நடக்கக்கூடிய நிலை உண்டாக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்புடன் காணப்படுவீர்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை உண்டு பண்ணுங்க.
குறிப்பாக பெற்றோர்களுடைய கருத்துக்கள், அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம், இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் படிப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் மனதில் ஆழமாக பதியுங்க. ரிஷபராசி அன்பர்களே, பணத்திற்குண்டான வகையில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய விதமாகவும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் மன நிம்மதி அதிகரிக்குங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். வீடு கட்டக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகவும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த சொத்தை இன்னும் அபிவிருத்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். பழைய காரியங்களை விடுத்து புதிதாக வேலைகளை தொடங்குவீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்குங்க. வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு திருப்தியை உண்டாக்கி தரும் லாபம் நிறைந்த நாளாகத்தான் காணப்படுகிறது. ஆக காதலர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் கூடுதலாக இருக்கும். எந்த விஷயங்களை செய்தால் பெற்றோர்களுக்கு திருப்திகரமாக இருக்குமோ அந்த காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவீர்கள். பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் வீட்டில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகத்தை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு வீட்டில் விசேஷங்கள், சுப காரியங்கள், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட நடக்கலாம். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதால் தோஷங்கள் நீங்கும். ஏதோ ஒரு விதமான வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அவை விலகிவிடும். ஆக அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீர் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், அதிலும் ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல வெள்ளி சம்பந்தமாக தங்க நகை ஆபரணங்கள் சார்ந்த உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான அமைப்புகள் இருக்கிறது. ஆக ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதற்கு ஈடு இணையாக மற்றொரு வகையில லாபங்கள் உண்டாக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமும், கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமையும் காணப்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ராசியின் 2வது வீடு, அந்த இடத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்துல பணம் வந்து கொண்டே இருக்குங்க. வீடு கட்டி விற்பனைக்கு தயாராகி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு விற்பனையாக்கும். இதன் மூலம் நல்லதொரு லாபம் பெறுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே ஆர்வமின்மை குறையுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீர்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யாவும் கைகூடி வரக்கூடிய காலம். எண்ணத்தின் அழகு படி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். கால்நடை தொடர்பான எண்ணங்கள் உருவாக்கலாம். புதிதாக கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வேளாண்மை தொடர்பான விஷயங்களில் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். கடன் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. வங்கி கடன் முகாந்திரமாக உங்களுடைய தொழில் வேலை விஷயங்களை மிக பிரம்மாண்டமாக செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய தன வரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் சேமிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து சிறிதளவாவது குழந்தைகளுடைய பெயரில் வங்கி கணக்கை துவங்குவீர்கள். சனிக்கிழமை தினம் சந்திர தரிசனம். ஆக இந்த நாள் எதை செய்தாலும் வளர்பிறையாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஆன்மீகம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஐதீகமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள். நன்றாக வளரக்கூடிய விஷயங்கள் வேளாண்மையாகட்டும், கால்நடைகள் வளர்ப்பாகட்டும், வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் அனைத்தையுமே இந்த நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேற்றங்கள் உருவாகும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வீட்டினுடைய அவசிய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. ஆக குடும்பத்தில் உறவுகளிடத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். வருமானம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அனைத்துமே குடும்பம் சார்பாகத்தான் இருக்க போகிறது. முதலீடுகள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வேலை வாய்ப்பு தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள்.
அதிகார பதவிகளில் இருப்பவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். அரசினுடைய காரியங்கள் துரிதமாக நடக்குங்க. வீடு மனை நிலம் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். குடும்ப விவகாரங்களை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டிய நாள். குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஏனென்றால் உங்கள் மீதான நன்மதிப்பு குறையாமல் இருப்பதற்கு நீங்கள் பிறரிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ சில ரகசியங்களை பற்றியோ வெளியிடாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கிரக ரீதியாக எந்த பாதிப்புகளும் காணப்படாது. நவ கிரக வழிபாடு செய்வது சிறப்பு. அதிலும் வேயுறு தோழி பங்கன் என்று தொடங்கக்கூடிய நவ கிரக தோஷங்கள் நீங்குவதற்குண்டான பதிகம், அதே போல இடர்கள் நீங்கி இன்பம் பெறுவதற்குண்டான பதிகங்கள், பச்சை பதிகம் போன்ற பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வதால் சனி பகவானுடைய தாக்குதல்களிலிருந்து நீங்க பெறுவீர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், ஆடை தானம், அதே போல ஏழை எளியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு தேடிச் சென்று உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம். சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இயலாதவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யலாங்க. ஆக இந்த நாளில் பிற நபர்களுடைய குணங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கடன் தொடர்பாக சிக்கல்களில் இருப்பவர்கள் அன்றாடம் கடன் வாங்கி உங்களுடைய வேலையையோ வியாபாரத்தையோ தொழிலையோ நடத்தக்கூடியவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. வண்டி மீதான வாகனம் தொடர்பான கடன் பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். இந்த நாளில் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கலாம். வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் சீர் செய்து கொள்வீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்கள் நீங்குவதற்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கலாம். தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, தைரியத்தை கைவிடாமல் உங்களுடைய வேலைகளை அன்றாட பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். கிரக நிலைகள் கால அமைப்புகள் சீராகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமும் உயரும். எல்லா விதமான எண்ணங்களும் கை கொடுக்குங்க. ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் சில பணங்கள் செலவாகலாம். மருத்துவ செலவுகளுக்காக பணத்தை ஒதுக்கி வைக்க முயற்சி செய்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது சில இடைவெளிகள் உண்டாக்கலாங்க. மன அதிருப்தி உண்டாக்கும். எதிர்கால துணையுடனான பேச்சில் உங்களுக்கு ஓரளவிற்கு பற்று இருந்தாலும் அதீதமான ஒரு பற்று என்பது இருக்காது. ஏற்ற இறக்கமான ஒரு நிலையில்தான் இருக்கிறது. எதிலும் கவனமாக செயல்படுங்கள். ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக வீடு கட்ட, தொழில் சம்பந்தமான நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு உத்தமம். குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை துவங்கலாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாள். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். அதுபோல வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்திக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை சிந்திப்பீர்கள். எண்ணம் அழகாகவே இருக்கும். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாக காணப்படுங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி தொடர்பாகவும் சுபகாரியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியமாக மேற்கொள்ளக்கூடிய நிலையிலும் முயற்சிகள் யாவும் கைகூடி வருங்க. இதன் மூலமாக பயண வாய்ப்புகள் சாதகமாகவே அமைய பெறுவீர்கள். உங்களுடைய தகுதிக்கும் வாழ்க்கையினுடைய தரத்திற்கு ஏற்றாற்போல் நல்லதொரு வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தெய்வ கடாட்சம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனநிலையில் சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாக்கும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் வேலையில் வேகம் எடுப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். பழைய விடுபட்ட காரியங்களை கூட நன்றாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். சாதகமான கிரக அமைப்புகள் இருப்பதால் எண்ணிய காரியங்களில் பலன் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சக வியாபாரிகளால் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சண்டை சச்சரவுகளில் இருந்தவர்கள் கூட உங்களுக்கு இணக்கமாக மாறி வருவதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மிக சிறப்பாகவே அமையுங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு ஓர் அளவிற்கு மன ஆறுதல் பெறக்கூடிய வகையில் சில சுப செய்திகள் கிடைக்கலாம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு எண்ணியபடி உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழக்கருத்தீஸ்வரர், அவரை நீங்கள் தரிசனம் செய்தாலும் இதுவரையில் இழுபறியாக இருக்கக்கூடிய சில வழக்கு விவகாரங்களில் நல்லதொரு முடிவினை பெறுவீர்கள். ஆக எதை கண்டும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். அந்தந்த வழிக்குண்டான வகையில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. புதிய பணி வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாங்க.
பத்திரிகை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாக்கும். எழுத்து சம்பந்தமாக கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு ஆதரவு உண்டாக்குங்க. முன்கோபத்தை மட்டும் தவிர்க்க வேண்டியது நல்லது. எப்பொழுதுமே கடகராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களுடைய செயல்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குற்றம் குறைகளை கூறாமல் அந்த வேலைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் நல்லது. ஆக பிள்ளைகளுடனான ஆதரவு பெருகுங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எண்ணிய வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். வர்த்தகம் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கும். ஆக கடகராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். எழுதக்கூடிய சில தேர்வுகளுக்கு தயாராகுவீர்கள். ஆயத்தமான பணிகளில் மேற்கொள்வீர்கள். அரசு சம்பந்தமான தேர்வுகளில் எழுதக்கூடியவர்களுக்கும் எழுதி இருப்பவர்களுக்கும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வகையில் மகிழ்ச்சிகரமான முடிவுகள் கிடைக்குங்க. தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாகவே அமையும். விளையாட்டு போட்டிகள் தொடர்பாக பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். அறிவு வளர்ச்சி தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கௌரவ பதவிகளில் நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிர்வாக திறன் பெற்றவர்களாகவும் நிர்வாகம் சம்பந்தமான துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி கிடைக்குங்க. உங்களுடைய கல்வி தொடர்பான செயல்களில் ஏற்றம் பெறுவீர்கள். காதலர்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும். எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு பல நிலைகளில் விருப்பத்தையும் இருவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலங்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்குங்க. மகிழ்ச்சிக்கு ஒரு சிறிது எள்ளளவும் குறைவு இருக்காது. ஆனந்தமாகவும் செயல்பாடுகளில் வெற்றியும் பெறுவீர்கள். சுபகாரியம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்கள் வீட்டில் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உடையதாக காணப்படுவீர்கள். செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருமித்த கருத்தம் நல்ல ஒரு அந்யுன்யம் காணப்படும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக காணப்படுங்க. வருமானம் ஏற்றப்படி இருக்கும். ஏறுமுகமாக இருப்பதால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாள். ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன் குரு சுக்கிரன் 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் கல்வி பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்றது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வும் அதிகரிக்கக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். காரியங்கள் கைகூடி வரும். அனுகூலம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக காணப்பட போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களை எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் குறைவாக செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் பணத்தினுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவுகள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுங்க. வங்கி சேமிப்பு கணக்கு குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பண நெருக்கடிகள் குறைவதற்கு தேவார திருப்பதிக பாடல்களை பாடலாம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை என்று தொடங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிக பாடல்கள். இந்த பாடல்களை நீங்கள் பாடுவதால் பாராயணம் செய்வதால் தேவைகள் யாவும் உண்மையிலேயே பூர்த்தியாக்குங்க. அனுபவ ரீதியாக பலரும் கண்ட உண்மை. ஆக இந்த பாடல்களை நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தால் ஏதாவது ஒரு வகையில் தன வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்து கொண்டே இருக்கும். வராத பணம் கூட கைக்கு வரலாம். எதிர்காலத்திற்காக முதலீடு செய்த விஷயங்களிலிருந்து நல்ல ஒரு பதில் கிடைக்க பெறுவீர்கள். கடன் வாங்கியவர்கள் கூட திருப்பி வந்து கொடுக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. ஆக ஏதாவது ஒரு வகையில் சிவபெருமானுடைய அருளால் பணத்தை நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பும் பணப்புழக்கம் காணப்படுங்க. தட்டுப்பாடு என்பது இருக்காது. ஆக நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனதை தளர விடாதீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் செய்து பாருங்கள். பலன் கைமேல் கிடைக்குங்க. தெய்வ அனுகிரகத்தோடு சில காரியங்களை இன்றைய தினமே தொடங்குங்கள். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். ஆக மூலிகை சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் பல்லுக்கு தேவையான மூலிகை பொடிகளை பயன்படுத்துங்கள். நீர் குடிக்கும் பொழுதும் கூட அதிகப்படியான நீர் எடுத்துக்கொள்வது நல்லது. தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்வதும் சீக்கிரமாக இரவில் உறங்கி அதிகாலை பொழுதில் எழுந்து தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் யாவும் நீங்க பெறுவீர்கள். ஆக சனிக்கிழமை தினத்தில் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் குடிப்பதற்கு நீரையும் நீங்கள் தானமாக செய்யலாங்க.
சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதால் சில நவகிரக கோளாறுகள் எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சாந்தமாகிவிடும். ஆக ஆலய வழிபாடு செய்வதோடு இயலாதவர்களுக்கு அதிகப்படியான தான தர்மங்கள் செய்து பாருங்கள், நல்லதே உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை எளிமையாக கடப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். அதிகமான ஒரு அகலக்கால் வைக்காதீர்கள். எளிமையாகவும் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் நலம் சார்ந்த கோளாறுகள் நீங்க பெறுவீர்கள். மக்களுடைய ஆதரவு பெரும்பாலும் கிடைக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள் குவியலாம். எண்ணத்தினுடைய அடிப்படையில் செயல்படுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில பாடங்களை தவிர்த்து விடுவீர்கள். புரியாத சில புத்திர்களாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். படிக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வைத்துக் கொள்ளலாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி செயல்படாதீர்கள். தன்னிச்சையாக சில முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகப்படுத்த வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான நாளாக மாற்றுவதற்கு நவகிரக வழிபாடு மிக அவசியங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். முதலீடு செய்தும் பணம் திரும்ப கிடைக்கவில்லையே என்கிற மன வருத்தம் உள்ளவர்கள் இந்த நாளில் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கு உணவு தானம் செய்வது, அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்றபடி நீங்கள் சில நவ தானியங்களை தானமாக கொடுக்கலாம், செய்வது சிறப்பு. படிப்பு ரீதியாக ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்கள். ஏலக்காய் மாலை சாற்றி ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று மந்திரங்களை உச்சரித்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்வதால் ஞானம் பிறக்குங்க. ஞானமே வடிவான இறைவனை சனிக்கிழமை தினத்தில் நீங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கும், புத்தி கூர்மை இருக்கும். அவ்வப்போது பாதம் பருப்பு, வெண்டைக்காய் போன்ற ஞாபக சக்தியை அதிகம் ஊட்டக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சாப்பிடுவது நல்லது. குறிப்பாக வெண்டைக்காயை நறுக்கி தண்ணீரில் இரவு நேரங்களில் ஊற வைத்து அவற்றை எடுத்து காலையில் பல் துறக்கி பிறகு அந்த தண்ணீரை குடித்து வர நினைவு திறன் அதிகரிக்கும், உடல் குளிர்ச்சியாக்குங்க. உங்களுடைய ஹார்மோன்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். எல்லா விதமான நோய்களும் நீங்குவதற்கு இந்த வெண்டைக்காய் நீரானது மிகவும் சிறப்பானதாக காணப்படுங்க. இவற்றை முயற்சித்து செய்து பாருங்கள் மாணவர்களே. மாணவர்கள் மாணவிகள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் வியாபாரம் தொழில் ரீதியாக செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள் அனைவருமே இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் சர்வ சத்துருக்களுடைய தொல்லைகள் நீங்குவதற்கு சத்ரு சம்ஹார திரிசதி என மந்திரத்தை பாராயணம் செய்யலாம், கேட்கலாம். அல்லது பிராமணர்களை வீட்டிற்கு அழைத்து முறையாக ஹோமங்கள் பூஜைகள் செய்தாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய எதிரிகள் நீங்குவார்கள். ஆக அரசு தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஆக எதை ஒன்றை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த துன்பங்கள் நீங்குவதற்கு சர்வ சத்ரோ திரிசதி பாராயணம் செய்வது, காதார கேட்பது உங்களுக்கு நலனை உண்டாக்கி தரும். ராசிக்கான சுப ஓரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். சொத்து தொடர்பாக செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாம். நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்கள் சில நேரங்களில் தாமதமாக நடக்கலாம். நிறைவடையக்கூடிய நேரமானது உங்களுக்கு நீண்டு கொண்டே போகும். எவ்வளவு சீக்கிரம் முடிய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதற்கு எதிர்மாறாக நடக்கலாம். ஆக காலதாமதம் என்பது இந்த நாள் உண்டான செயல்களில் இருக்கும். ஆக எதை ஒன்றையுமே செய்வதற்கு முன்னர் தன்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். மன சலிப்போடு சில காரியங்கள் செய்வதால் காலதாமதமும் ஏற்படலாம். ஆக செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபாட்டோடு முழுமையான மனதோடு செய்தால் ஓரளவிற்கு காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும். ஆக மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க. சனிக்கிழமை தினம் என்பதால் நவகிரக வழிபாடு காலையில் செய்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். சீக்கிரமாக எழுந்து தியானம் மற்றும் உங்களுடைய அன்றாட வழிபாடு முறைகளை மேற்கொண்டு பிறகு வெளியே வேலைக்கு செல்வது உத்தமம். அந்த ஒரு தருணத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கால்நடைகளுக்குண்டான மருத்துவ பரிசோதனைகள் செய்வது, மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது என்பது நல்லது. ஆக உங்களுடைய
வருமான வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கால்நடைகளை நல்ல விதமாக பராமரிப்பவர்களுக்கு செல்வ வளம் பெருக்கும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. ஆக கன்னிராசி அன்பர்கள் கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் பொறுமையும் நிதான குணத்தோடு அன்பும் அரவணைப்போடு இருப்பது மிக நல்லது. வேளாண்மை தொடர்பான விஷயங்களில் அரசு அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை பெறுவீர்கள். மகசூல் தொடர்பாக இருக்க சந்தேகங்கள் விலகுங்க. மருந்து சம்பந்தமாக உரமிடக்கூடிய விஷயங்களில் கைகூடி வரலாம். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் என்கிற எண்ணங்கள், அதை சார்ந்த சிந்தனைகள் கூடுதலாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல. இன்றைய நாள் 3ஆம் நாள் சந்திர தரிசனம், வளர்பிறை தினம். ஆக இந்த நாளில் எப்படியாவது இரவு நேரத்தில் பிறையை பார்த்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில் வரையில் உங்களுடைய தேவைகள் யாவும் நன்றாக நடக்குங்க. சந்திர பகவானுடைய தரிசனம் கிடைப்பவர்களுக்கு மனத்தில் நிம்மதியும் சந்தோஷமும், குடும்ப உறவில் ஒற்றுமைக்கும், செல்வாக்கும் செல்வ செழிப்பும் சொல்வாக்கும் கூடுதலாக இருக்கும். மனதில் எண்ணங்கள் அழகாக்குங்க. அந்த பார்க்கக்கூடிய தருணத்தில் ₹1 நாணயத்தை கையில் வைத்து மடித்துக்கொண்டு 27 முறை உங்களை நீங்களே பிரதட்சணம் செய்ய வேண்டும். அதாவது உங்களை நீங்களே சுற்றி வர வேண்டும். அந்த ₹1 நாணயம் கையில் மடித்து நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். பிறகு நீங்கள் வணங்கி நமஸ்கரித்து வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். பச்சரிசியை கொண்டு பிரசாதம் செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் செய்யலாம். பச்சரிசியை வைத்து ஏதாவது ஒரு வகையில் பால் பாயசம் செய்து சந்திர பகவானுக்கு படைத்து பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். மன ரீதியாக இருந்த சில குழப்பங்கள், தடுமாற்றங்கள் விலகுங்க. கன்னிராசி அன்பர்களை அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சந்திர பகவானுடைய சாரத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக அவர்கள் அதிகமாக இந்த விஷயத்தில் இந்த பூஜை வழிபாடு முறைகளை மேற்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மிகப்பெரிய விஷயங்களை கூட சிறிதாக பாருங்கள். காரணமே இல்லாத விஷயங்களை மிக பெரிதாக்காதீர்கள். ஆக 2 விதமான நிலைப்பாடுகளில் இன்றைய தினம் செயல்பட வேண்டும். ஆக எதை ஒன்றையுமே விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பார்கள். ஆக இந்த நாள் சில விவாதங்களை தவிர்த்தால் மன நிம்மதி பெறுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகள் உருவாக்குங்க. நடக்காத விஷயங்கள் கூட நடப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். மனதில் சில குழப்பங்கள் இருப்பதால் காரியங்களில் காலதாமதங்கள் உண்டாக்குங்க. பிள்ளைகள் வழியில் சில குளறுபடிகள் நடக்கலாம். மன நிம்மதி என்பது காணப்படாது. ஆக உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் தெளிவாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு இருந்து மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. புதிய வாய்ப்புகள் காரணமாக தனவரவுகள் அதிகரிக்குங்க. பண வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது கன்னிராசி அன்பர்களே. ஏனென்றால் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படுங்க. நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றபடி வருமான உயர்வு ஏற்படும். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பெற்று செய்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். குடும்ப விவகாரங்களை பற்றி மற்றவர்களிடம் எந்த விதத்திலும் எடுத்து செல்லாதீர்கள். அக்கம் பக்கம் நண்பர்களிடமோ விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உபயோகமில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. மாணவர்களுக்கு குழப்பமான நிலை இருக்குங்க. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மனத்தில் பதிய வைக்க முடியாது. ஏதோ ஒரு விதமான புரிதல்கள் இருக்காது. இனம் புரியாத குழப்பங்களில் சிக்கி தவிப்பீர்கள். மற்ற நண்பர்களுடைய ஆலோசனைகளும் சரி, ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ண மன ஆறுதலை ஏற்படுத்துங்க. தன்னம்பிக்கை அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டிய நாள். காதலர்களுக்கு இன்றைய நாள் மத்தியமமான பலன்களை இருக்கும். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை காணப்படலாம். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 5 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். சந்திர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக புதன் ஓரையில் அரசு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை காலதாமதங்கள் உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, புதிய மனை வீடு வாங்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசைகள் அதிகரிக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு புதிதாக மனை வாங்கி மகிழ்வீர்கள். இயலாதவர்கள் கூட மாத தவணையில் இடம் வாங்கி சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்குங்க.
சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதாலும் வீடுகள் வாங்கி மகிழ்வீர்கள். சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடும். கவலை வேண்டாம், தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். எடுத்த வேலைகளை சிறப்பாக ஸ்ரத்தையுடன் செய்து பாராட்டுதல்கள் கிடைக்குங்க. நிர்வாகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு துறைகளில் கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்துங்க. நண்பர்களும் சரி, நெருக்கமானவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைக்கும். மற்றவர்களை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களின் தன்மைகளை பற்றி ஆராய்ந்து செயல்படுவீர்கள். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்கிற மன அமைப்பு உங்களுக்குள் உருவாகலாம். நண்பர்களிடம் இருந்த சில கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராகும். பத்திரம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல், தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். அன்பு பகிரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளிடம் மன மகிழ்ச்சியாகவும் சூழ்நிலைகளை மிக சரியாக உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆனந்தமும் கலகலப்பான சூழ்நிலையும் உருவாக்குங்க. சமூக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதால் உங்களுக்கு மன திருப்தியும் போதிய அளவு புண்ணியமும் கிடைக்கக்கூடும். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, கண் பார்வை இழந்தவர்களுக்கு, காது கேளாதோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் செய்வது நல்லது. இயலாதவர்களுக்கு கூட ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுங்கள். அது இன்னும் புண்ணியத்தை தேடித்தரும். சனி பகவானுடைய அனுகிரகம் பெற ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் தான தர்மங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். இயலாதவர்களுக்கு செய்யும் பொழுது அந்த தெய்வத்திற்கு செய்த முழு பலனையும் நீங்கள் பெற முடியும். ஆக துலாம் ராசி அன்பர்களை, நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் பணிகளில் இருப்பவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாளில் உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களுடைய எண்ண நலன்கள், குணங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். சுதந்திரமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன ஆறுதல் உண்டாக்கும். வழக்கு சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் கூட குறையலாங்க. நவகிரக வழிபாடு செய்யறது உங்களுடைய வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரங்க. மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் பிறக்கக்கூடிய நாள். அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். வீடு மனை தொடர்பாக விஷயங்கள், உரிமம் பெறக்கூடிய விஷயங்கள், அப்ரூவல் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வருங்க. பிள்ளைகளுடைய கல்வி கடன் உதவியை வெகு சீக்கிரமாக பெறுவீர்கள். கல்வி வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். நேர்மை, நாணயம் இவைதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குங்க. ஆக நீங்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக, நேர்மையானவர்களாக நடந்து கொள்கிறீர்களோ அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். நம்பிக்கை மனதில் எப்பொழுதும் நிறைவாக காணப்படுங்க. அதிலும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். நன்மை நிறைந்த நாளென்றே சொல்லலாம். தொழில் விஷயமாக எடுக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கை கொடுக்குங்க. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உற்சாக துள்ளலோடு சில காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். காதலர்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மாணவ செல்வங்களுக்கு படிப்பின் மீதான கூடுதல் ஆர்வம் அதிகரிக்குங்க. விடுபட்ட படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை உருவாகலாம். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திற்குமே சுக்கிர உரை உத்தமம். குறிப்பாக சுப காரியங்கள் எனும் பொழுது நிலத்தை வாங்குவதாகட்டும் அல்லது விற்கக்கூடியவர்கள், இதுவரையில் கிடப்பில் இருந்த இடங்களை விற்கக்கூடியவர்கள் செவ்வாய் உரையில் செய்தால் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை செல்வாக்கு மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பணிகள் நிறைவு பெறும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களை, அரசு துறை சார்ந்த வேலைகளில் இருந்த காலதாமதங்கள்லாம் குறையுங்க. நீங்கள் நினைத்த மாதிரியான காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆதரவு பெருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. வேலை விஷயமாக அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். தேர்வுகள் எழுதி முடிவுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரையில் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு சுப யோக செய்திகள் கிடைக்கலாம். எதிர்பார்த்தபடி கௌரவ பொறுப்புகள் கிடைக்குங்க. வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள். அக்கம் பக்கம் நண்பர்களால் ஆதரவு கிடைக்குங்க. எல்லா விதமான செயல்களையுமே முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்களாகவும் எல்லா விதமான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு மிக்க ஸ்ரத்தையோடு செய்து முடிப்பீர்கள்.
உழைப்பு என்பது உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தை கவனித்துக் கொண்டு உங்களுடைய சொந்த காரியங்களையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். சாதுரியமாக செயல்படுவீர்கள். இசை சம்பந்தமான காரியங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாக்குங்க. இதுவரையில் கிடைக்காத சில வாய்ப்புகள் கூட இசை கச்சேரி தொடர்பாகவும் கிடைக்கலாம். பயிற்சியாளர்களுக்கு கூட நல்லதொரு மாணவர்களுடைய வரத்து அதிகரிக்குங்க. இதனால் வருமான உயர்வு அதிகரிக்கலாம். மாதத்தினுடைய தொகையை நீங்கள் எந்த அளவிற்கு தேவைகள் என்று எண்ணினீர்களோ அந்த தொகையானது உங்கள் கைக்கு கிடைக்குங்க. மாதம் செலுத்தக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம். வட்டி விகிதம் குறையுங்க. இதுவரையில் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை இந்த நாளில் செய்தால் நல்ல விதமாக வெற்றி பெறக்கூடிய நாள். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள் என்பார்கள் ஜோதிடத்தில். ஆக நிலையாக இந்த தினத்தில் சிறிய தங்க நகைகளோ பொன் பொருளோ ஆபரண சேர்க்கைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை தினத்தில் சந்திர தரிசனம் வருகிறது. ஆக எப்பேற்பட்டாவது பிறையை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டாலே போதுமானது. ₹1 நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை உங்களை நீங்களே சுத்திக் கொள்ளுங்கள். பிரதட்சணம் செய்ய வேண்டும். அந்த தருணத்தில் சந்திர பகவானிடம் வாழ்க்கை வளர வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், வருமான வளர்ச்சி பெற வேண்டும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் செய்து கொண்டே நீங்கள் 27 முறை பிரதட்சணம் செய்து பிறகு வீட்டிற்கு வந்து பச்சரிசியினால் செய்த நிவேதனங்களை செய்துவிட்டு நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தால் சந்திர பகவானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். நவக்கிரக வழிபாடு மிகவுமே நல்லது. சந்திர தரிசன தினத்தில் வெண்மை நிற ஆடைகளை நீங்கள் சந்திர பகவானுக்கு சமர்ப்பிப்பது நல்லது. இந்த தினத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் நீங்குவதற்கு சந்திர பகவானை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். பால் சார்ந்த பொருட்களை நிவேதனம் செய்யலாங்க. குறிப்பாக வெண்மை நிறத்தால் எந்தெந்த பொருட்கள் இருக்கிறதோ அனைத்தையுமே நீங்கள் சந்திர பகவானுக்கு நிவேதனம் செய்யலாம். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மாணவர்களுக்கு புதிய ஒரு தேடலை ஏற்படுத்துங்க. நல்ல கருத்துக்களும் சரி, நல்ல விதமான விஷயங்கள் அனைத்தையுமே கிரகித்துக் கொள்வீர்கள். அறிவு திறன் கூடுதலாக இருக்கும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களை தாய் தந்தையருக்குண்டான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மற்றும் மற்ற விஷயங்கள் பண ரீதியாக நீங்கள் எடுத்த பொறுப்புகள் அனைத்தையுமே சீராக செய்வீர்கள். வங்கி கடன் உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குருமார்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்காலத்திற்குண்டான சில விஷயங்களை முதலீடு செய்வீர்கள். பணம் சம்பந்தமாக சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். வரக்கூடிய உபரி பணத்தை வைத்து பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆக திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்கு அந்யுன்யம் அதிகரிக்குங்க. நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சில திட்டங்களையும் மாற்றி அமைப்பீர்கள். ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். சில நேரங்களில் இடமாற்றங்கள் செய்யலாம் என்கிற எண்ணம் எழலாங்க. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். அதற்கேற்றபடி பலன் கிடைக்காததனால் சில நேரங்களில் மனதில் விரக்தியும் உண்டாக்குங்க. ஆக சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இப்படி இருப்பதால் வரக்கூடிய காலங்கள் யோகம் நிறைந்ததாகவே இருக்கும். அதுவரையில் பொறுமையாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் அதிலும் மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடும். வெளிநாடு தொடர்பாக நல்ல செய்திகள் வரும். தேர்வு முடிவுகள் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நன்மைகள் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் குறையுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை மேன்மை பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை கவனம் வேண்டும். ஆலய வழிபாடு செய்வது, மேற்கூறிய சில பூஜை வழிமுறைகளை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நியாயமாக இருக்க வேண்டும். செயல்பாடுகளில் வெற்றி பெற வேண்டும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்த விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையுங்க. ஆக இந்த நாள் உங்களுடைய கண்ணியத்திற்கும் கடமைக்கும் ஏற்ற வகையில் பாராட்டுதல்கள் பெறப்போகிறீர்கள். வங்கி தொடர்பான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க. அரசு சார்ந்த வேலைகள் எதிர்பார்த்தபடி சுமூகமாக நடக்கலாம். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது.
புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஏதாவது ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க. நண்பர்களிடமோ அல்லது நெருங்கிய நட்பு வட்டாரங்களோ அல்லது உறவுகளிடத்திலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் ஏன் தாய் தந்தையரிடம் இருந்து கூட எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கலாம். சொத்துக்கள் தொடர்பாக நல்ல செய்திகள் வரும். தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் நீங்கும். தேக பலத்துடனும் மனோபலத்துடன் காணப்படுவீர்கள். மனதில் நல்ல ஆரோக்கியம் நிறைந்ததாகவே காணப்படுங்க. கலை சம்பந்தமான விஷயங்கள் கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஓவியர்களாக இருப்பவர்கள் கற்பனை திறன் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான பாதைகள் உண்டு. இதுவரையில் கிடைக்காத சில வாய்ப்புகள் கூட இந்த தருணத்தில் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு எழுத்து, ஓவியம், வரைபடம் தொடர்பான போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நடைப்பயிற்சி மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் தேக ஆரோக்கியத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. விடுமுறை நாட்கள் என்பதால் ஆலய வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியே சென்று வருவீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சிறுதூர பயணங்களையோ அல்லது வெகு தூர பயணங்களையோ மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக திறமை அதிகமாக இருக்கக்கூடிய உங்களிடம் நேரமும் காலமும் கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கிறதுனால கீர்த்திகள் பெருக்கம், மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்கள் பெறக்கூடும். பெருமை அடையக்கூடிய நாளாகவே இருக்கிறது. ஆக ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிந்தனைகள் நன்றாக இருக்குங்க. தலைமை அதிகாரிகளுடைய ஆசையை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கும், ஒரு சிலருக்கு எண்ணிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வகையிலையும் காணப்படலாம். அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையில மாற்றங்கள் நிகழ பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த முடக்கங்கள் நீங்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை மனதை சந்தோஷப்படுத்தி தரும். ஆக தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புது வகையான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டாக்கும். ஆக இந்த நாள் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை உண்டு பண்ணும். மன அழுத்தம் என்பது இருக்காது. எல்லா விதமான தருணங்களும் கலகலப்பாகவே காணப்படுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணித்தரும். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க. பந்தயங்கள் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் பற்றியும் நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக வெளிப்படுத்துவீர்கள். திறமைகள் நன்றாக இருந்தும் சில நேரங்கள் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் தந்தையர் மட்டுமல்லாது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. ஆதாயம் நிறைந்த நாளாக தான் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகள் கைகூடி வரலாங்க. புதிய தொழில் உற்பத்தி தொடர்பாக செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டு. சிறு குறு வியாபாரிகளுக்கு உங்களுடைய குறைந்த முதலீடாக இருந்தாலும் வரக்கூடிய வருமானம் மிகுதியாகவே கிடைக்குங்க. இதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சனிக்கிழமை தினத்தில் நீங்கள் நவக்கிரக வழிபாடு செய்வதோடு இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, உடல் உபாதைகளினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் மாற்றுத்திறனாளிகளை தேடிச் சென்று அவர்களுக்கு உணவளிப்பது, ஆடை தானம் செய்வது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக பொருளாதார நிலைகளுக்கு உதவி செய்வது, இப்படி செய்வதால் சில பிரச்சனைகள் நீங்குங்க. இந்த நாள் ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நாளாக காணப்படுங்க. சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை தரும். குரு ஓரைக்கில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரைக்கில் பணம் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரைக்கில் மாணவர்கள் படிக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் காலதாமதமாக இருக்கலாம்.
PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சில செயல்கள் பின்னடைவை ஏற்படுத்துங்க. ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் உங்களுக்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். மனநிலையில் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ராசிப்படி சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசியின் 8வது இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். இப்பொழுது இந்த தருணத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானுடைய பிரவேசம் இருக்கிறது. ஆக சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் காணப்படுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனவரவுகள் கிடைப்பது என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் சில நிலைகளில் முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள். முயற்சிகளை மட்டும் கைவிடாதீர்கள். உங்களுடைய வழியில் சில தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளை தாண்டி முன்னேறுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். செய்த விஷயங்கள் சரியா தவறா என்கிற புரிதல் எண்ணம் காணப்படாது. நுணுக்கங்களை அறிந்து கொள்வது அவசியங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள், மக்களுடைய அதிகாரியாக இருப்பவர்கள், மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் பணிபுரிபவர்கள் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியே கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் மீதான கவனம் தேவை. உடைமைகளை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கையை விட்டு சில பொருட்கள் தவறி வெளியே காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் முகாந்திரமாக அந்த பொருட்கள் தொலைகலாம் அல்லது நீங்களாகவே மறந்து வெளியிடங்களில் வைத்துவிட்டு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் கவனக்குறைவாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினம் என்பதால் பயப்பட வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் பால் அருந்துவது நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையுங்க. அதே போல கிரகத்தினுடைய கட்டுப்பாடுகள் நன்றாக இருப்பதற்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள். சந்திராஷ்டமம் தினமாக இருந்தாலும் இந்த தினம் சந்திர தரிசனமும் சேர்ந்து வருகிறது. ஆக சந்திர பகவானுக்கு பச்சரிசியினால் செய்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அல்லது குடிப்பதற்கு வழிபோக்கர்களுக்கு நீர் கொடுக்கலாம். இப்படி செய்வதால் உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய சந்திராஷ்டமத்தினுடைய தாக்குதல்கள் குறையுங்க. மனதில் சில சஞ்சலங்கள் குழப்பங்கள் வந்து போகலாம். எண்ணிய வேலைகளை செய்ய முடியவில்லையே என்கிற ஏக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய எண்ண நலன்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். அபிவிருத்திக்குண்டான முயற்சிகளில் மட்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. இன்றைய நாள் சில வாக்குவாதங்கள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சில சளி தொடர்பான பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விதத்தில் கபம் அதிகமாகுங்க. கபம் அதிகமானால் சளி தொல்லைகள் வந்து சேரலாம். ஆக குளிர்ச்சியான பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஃப்ரிட்ஜில் வைத்த பொருட்கள், பழைய பொருட்கள், உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆக சந்திராஷ்டம தினம் இருக்கிறது என்கிற கவலை வேண்டாம். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வெண்மை நிற வஸ்திரங்கள் சாற்றி பச்சரிசி வைத்து வழிபாடு செய்யலாங்க. சந்திராஷ்டமத்தின் காரணமாக புது வேலைகளை துவங்குவது தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி என்பது குறைவாகத்தான் இருக்கும். நினைவு திறனில் சில குழப்பங்கள் ஏற்படலாங்க. படித்த பாடங்களை திரும்ப திரும்ப படிப்பது போன்ற நிலை இருக்கும். மன அழுத்தங்கள் காணப்படலாம். பிறருடைய விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டாதீர்கள். பெற்றோர்களுடைய கருத்துக்களை ஏற்று நடந்து கொள்வது நல்லது. மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுவது மிக மிக நல்லது. ஆக மாணவ செல்வங்கள், படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சில அழுத்தங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தியானம் செய்வது, யோகாசனங்கள், நடைபயிற்சி, உங்களுக்கு பிடித்தமான இசை பாடல்கள் கேட்பது, ஆக கலை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருந்தால் அவற்றையும் செய்தால் ஓரளவிற்கு மனம் தெளிவு பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் அது இழுபறியாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆக வியாபாரம், தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் மற்றும் கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் முடிவு கிடைக்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் உண்டாக்கும். தெய்வ வழிபாடு, தியானம், யோகாசனங்கள் செய்வதால் மனநிலை முன்னேற்றம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். இந்த நாள் சந்திர தரிசனம் என்பதால் 3ஆம் வளர்பிறை நாள். எப்படியாவது வளர்பிறையை கண்டுவிடுங்கள். அது உங்களுக்கு மிகவும் நல்லதொரு வளர்ச்சி உண்டு பண்ணும். கையில் ₹1 நாணயத்தை வைத்து 27 முறை உங்களை நீங்களே பிரதட்சணம் செய்து சந்திர பகவானை வணங்கினால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும்.
செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் அதிகரிக்கும். சமயோஜித புத்தி உண்டாக்கும். ஆக இந்த நாளில் பச்சரிசி வைத்து உணவு சமைத்து மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதாலும் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாலும் புண்ணியம் அதிகரிக்கும். ஆக இந்த நாளில் தம்பதிகளிடையே இருந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு கை கொடுக்கலாம். ஒப்பந்தம் சார்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடுங்க. இதுவரையில் பேச்சுவார்த்தைகளிலேயே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய தொழில் விஷயங்கள் இனி கைக்கூடி வரப்போகிறது. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகலாம். அல்லது வீடு மாற்றம் தொடர்பான விஷயங்கள் கைக்கூடி வரலாங்க. எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு நல்ல பதில்கள் வந்து சேரும். ஆக கும்பராசி என்பர்களே, இன்றைய நாள் தொடக்கம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லாசியோடு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வருங்க. வியாபார விஷயமாக வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். எண்ணியபடி வியாபாரத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். ஆடி மாதம் என்பதால் பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக சில தள்ளுபடி விலை, அதிரடி விலை குறைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை கையாள்வதால் உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். நடக்காத விற்பனை கூட நடந்து முடியுங்க. மனநிலையில் நல்ல நிறைவானவராகவும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீர்கள். நிர்வாக திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய நாளாகவே அமைகிறது. ஆக வளர்ப்பிறை தினம் என்பதால் வாழ்க்கையில் வளரக்கூடிய விஷயங்கள், வங்கி கணக்கினுடைய தொடர்பு சார்பாக நீங்கள் பேசலாம் அல்லது புதியதொரு முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உகந்த நாள். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. ஆக்க கும்பராசி அன்பர்களை, இன்றைய நாளில் விடுபட்ட பழைய வேலைகளை கூட செய்து முடிக்கப் போகிறீர்கள். எல்லா விதமான விஷயங்களும் கை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய நாள். மன அழுத்தம் இருக்காது. மற்றவர்கள் உங்களிடம் எந்த விதமான மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் எந்த விதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். காதலர்களுக்கிடையே புரிந்துணர்வு அதிகமாகலாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன ஆறுதல் உண்டாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு புதியதொரு வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான சூழல்கள் உண்டு. வேலையில், உத்தியோகத்தில் நல்லதொரு மேன்மையை பெறுவீர்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முந்தி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆரோக்கியமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சார்பாக கை நிறைய புழக்கங்கள் உண்டாக்குங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் துணைவர் ஆசைப்பட்ட சில விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலன் தரும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைய பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வருங்க. வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். திருமணம் தொடர்பாக எல்லாவிதமான செயல்களும் கைகூடி வரக்கூடிய காலம். சாதகமான பலன்களை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவரையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க. சோர்வில்லாமல் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகமாக்குங்க. விடுபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கால தாமதமாக சில நடக்காத காரியங்களை கூட எடுத்து நடத்தி காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியான பணிகளில் உயர்வு உண்டாக்கும். எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வருமான உயர்வு உங்களுக்கு அதிகரிக்கலாம். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காரணமாக பிள்ளைகளோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் ஒரு சிலருக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் பணியிடத்தில் கிடைக்கக்கூடிய நேரத்தை குடும்ப நபர்களோடு செலவழிப்பீர்கள். வீட்டில் பிள்ளைகளினால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அன்பு வெளிப்படுத்துவீர்கள். பிறருடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துங்க. நண்பர்கள் வட்டாரங்கள் விரிவடையலாம். நட்பு மூலமாக சில விஷயங்களை மன ரீதியாக வெளிப்படையாக பேசுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நண்பர்கள் ஆதரவாக காணப்படுவார்கள். உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசியினரை மட்டுமே நீங்கள் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். பகை ராசிக்காரர்களை தவிர்ப்பது மிக நல்லது. ஆக மீனராசி அன்பர்களே, புதிய அனுபவங்கள் உண்டாக்குங்க. பயண வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான சிந்தனைகள் இருந்தாலும் தொழிலில் எப்படி முன்னேறுவது என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள்.
லாபகரமான அமைப்புகள் இருக்கிறது. கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய சுப பார்வைகள் காரணமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிறருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைகளில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். அமைதி பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு திருமண பந்தத்தில் மிக உற்சாகத்துடன் இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியையும் மனதில் நல்ல சந்தோஷத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. ஆதரவாக இருப்பார்கள். வயதானவர்களிடம் ஆசிகளை பெறுவீர்கள். ஆலய வழிபாடு செய்வதாலும் நவகிரக பரிகார பூஜைகள் செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை உண்டு பண்ணும். அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடுங்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆக மீனராசி அன்பர்கள், மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பில் நல்ல கவனம் இருக்கும். ஆர்வத்துடன் இருப்பீர்கள். இணையம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு இருக்குங்க. மின்னணு சாதனங்கள் தயாரிக்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இதுவரையில் விடுபட்ட வாய்ப்புகளை கூட மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். பிற நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு சில விஷயங்களில் ஈடுபடுவதால் ஆலோசனைகள் உண்டாக்குங்க. குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை உண்டு பண்ணும். சொத்து விவகாரங்கள் கைகூடி வரலாம். ஆக மீனராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். மனைவி வழி உறவுகள் மூலம் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பு மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். திருப்பணிகள் தொடர்பான விஷயங்கள் முன்னணியில் இருந்து சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாகவும் அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை மிகவும் உத்தமம். எப்பொழுதும் சுப காரியங்கள் செய்வதாக இருந்தால் குரு ஓரையை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்குண்டான கிரக அமைப்பின்படி சுப கிரகங்களினுடைய பார்வையும் சஞ்சாரத்தின் அமைப்பு படி நன்றாக இருக்க வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.